வணக்கம் மக்களே, ஹரிஜி பாட்காஸ்ட்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 24. இதில் வந்து நம்ம பாடி பில்டிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த பாடி பில்டிங் மட்டும் இல்லாமல் நம்ம த்ரூ அவுட் எக்ஸசைஸ், அப்புறம் ஒர்க் அவுட், அது வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றலாம், எப்படி பெனிஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சயின்டிஃபிக் பேக்ட் ஒரு ஃபேக்டர் இருக்குது கைஸ். வீக்லி ஒரு 5 days ஆஃப் ஒர்க் அவுட் ஆர் டெய்லி மினிமம் 30 minutes ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட். இதுதான் அந்த ஃபேக்டில் போட்டிருக்கேன். எனி கைண்ட் ஆஃப்னா நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இல்லை கார்டியோ, யோகா எதுனாலும் பண்ணலாம். எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் 1/2 மணி நேரம் இல்லைனா 40 நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்களோட பயாலஜிக்கல் ஏஜ் வில் பி ட்ராப் பை 9 years. அதாவது உங்களோட பயாலஜிக்கலாக உங்களோட ஏஜிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குங்க. நீங்கள் ஒரு 40 வயசு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி பர்சனாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து ஆக்சுவலி 31க்கு இருக்கிற ஒரு சிமிலர் பயாலஜிக்கல் ஏஜ் தான் உங்களுக்கு இருக்கும். சிமிலர் பயாலஜிக்கல் க்ரைட்டீரியாஸ், ட்ரைட்ஸ் சொல்லலாம். ஸோ ஒர்க் அவுட் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். முக்கியமாக ஒரு 45+ இல்லைன்னா ஒரு 50+க்கு நீங்கள் போகும்போது உங்களோட அந்த மசில் மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப குறைவும். அப்புறம் வந்து கால்சியம், அதாவது உங்களோட போன்ஸோட டென்சிட்டி குறையுது. இது 2 தான் வந்து மேஜர் இம்பேக்ட் ஆன் ஃபிசிக்காலிட்டி. இன்டர்னல் ஆர்கன், அப்புறம் நிறையா இந்த மெடிக்கல் டேர்ம்ஸும் நிறைய இருக்குது. பட் இந்த மெயின் அந்த ஒரு வீக்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு காரணம் அதுதான். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நீங்கள் இப்போதுலேருந்தே ஒரு மேபி நீங்கள் ஒரு ஏர்லி 20s இருக்கலாம், இல்லை மிட் 20s இருந்தால் இப்போ இதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ரெஜியூம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 50, 60s வந்து உங்களால் நல்ல ஒரு சஃபிஷியன்ட் லைஃப் வாழ முடியும். ஈவன் 70s கூட நீங்கள் வந்து நான் ரிலை டு எனி ஒன், அதாவது ஒரு பெஸ்ட்டு ஹெல்த்தி பர்சனுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, ஈவன் இஃப் ஹி லிவ்ஸ் ஃபார் 80 years or 90 or 100 years, அந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் யார் மேலே ரிலை பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹெல்த்தி லைஃப். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி, ஜஸ்ட் ஒரு எந்திரிச்சு அவங்களோட வாக்கிங், அந்த ஒரு மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறமா வந்து குக்கிங் இருந்தால் குக்கிங், அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிக்கு யாரோட ஹெல்ப் இல்லாமல் இருக்கிறவங்க தான் உண்மையிலே ஒரு ஃபிட்டஸ்ட் பர்சன் அந்த ஏஜில். என்ன கேட்டிங்கன்னா தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸோட மீனிங். அதுதான். எந்த ஏஜ்னாலும் வச்சுக்கலாம். உங்களோட வேலையை நீங்கள் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுக்கு உங்களோட பாடி வந்து ஒத்துழைக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபிட்னஸ். ஸோ இந்த ஃபிட்னஸ், எக்ஸசைஸ் இதை வந்து நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். பாடி பில்டிங் வந்து நான் செப்பரேட் செஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆயிரும். அது வந்து காம்படிஷன், அது வந்து வேறு விஷயம். பட் எக்ஸசைஸ், ஃபிட்னஸ்ங்கிறது வந்து உங்களோட பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கணும். அது வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸசைஸ் ஃபிட்னஸ்லேயே வந்து நம்ம 2 டைப்பாக எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் மென்டல் ஃபிட்னஸ்ன்னு நம்ம பிரிக்கலாம். ஏன்னா இந்த மென்டல் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஒர்க் அவுட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்கு தான் அது உங்களோட ஃபிசிக்கலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு பாடி பில்டர் அவ்வளோ ஒரு மசில், அவ்வளோ ஒரு பவர், ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அது வந்து அவரோட மனோசக்தியோட நிழல்னு தான் சொல்லலாம். அவரோட மைண்ட் பவரோட ஷேடோ. ஸோ உங்களோட மைண்டோட ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் உங்களோட பாடியில் தெரியும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்தனிங் வந்து மைண்டில் தான் நடக்கணும் கைஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த மைண்ட். மென்டல் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களோட வில் பவர். அதுக்கு காரணம், அதுக்கு வந்து ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். டேவிட் காகின்ஸோட கான் ஹர்ட் மீங்கிற ஒரு புக்கு நான் படித்தேன். அதில் வந்து ரொம்ப ஒரு கிளியர் கட்டாக ரொம்ப சொல்லியிருப்பாரு. அந்த ஒர்க் அவுட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம், அது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு சாப்டர்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் சேலஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். சேலஞ்ச் 1, சேலஞ்ச் 2, இந்த மாதிரி அந்தந்த சேலஞ்சஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத வந்து எழுதியிருப்பார். அதில் ஒரு விஷயமும் சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஜிம்மில் வந்து நீங்கள் சரியாக ஒர்க் அவுட் பண்ணல, நீங்கள் ஜிம்மில் வந்து உங்களோட நம்பர்ஸ்லாம் மோசமாக ஹிட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ராபப்ளி அது உங்கள் லைஃப்லேயும் ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் ஒர்க்லேயும் சரியாக இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ ஜிம்மில் வந்து நீங்கள் ஆல்வேஸ் ஹிட் அ பியர், ஒரு ரெக்கார்ட் வச்சு அதை எப்படியாவது பிரேக் பண்ணுங்கள். அதாவது ரெக்கார்டுங்கிறது, இன்றைக்கி நான் ஜிம் போகிறேன்னா ஒரு ஜேர்னல் வச்சுக்கோங்க. ஜிம் போகிறேன்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு வார்ம் அப் முடிச்சுட்டு ஒரு 5 புல்லப், ஒரு 5 புஷ்அப் எடுக்கிறேன். அதை ரெக்கார்டை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஏற்கனவே பண்ணதை விட ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1%. 5னா அந்த 6th ஒன் வந்து ட்ரை பண்ணுங்கள். 6th ஒன் பண்ணணும்னு சொல்ல 6th ஒனுக்கு போவோங்க.
ஸோ இந்த மாரி நீங்க வந்து உங்கள நீங்களே எல்லா டயத்துலயும் ஒரு 1% இன்கிரீஸ் பண்ணும்போது, உங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆகும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடுக்குற லோடுக்கு ஏத்த மாரி, அதுக்கு ஏத்த மாரி உங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில வந்து நீங்க உங்களோட பிஆர பார்த்தீங்கன்னா, டபுள்ஸ் டைம் வந்து நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு சில சமயம் ஒரு 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீங்க 15 புஷ் அப் போடுவீங்க. திடீர்னு வந்து 20 புல் அப் போடுவீங்க. அந்த மாரி இன்சேன் அமௌண்ட் குரோத் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் கீப்பிங், அந்த ஒரு ஜர்னலிங் வேணும். அத நீங்க வந்து எக்ஸர்சைஸ்ல புஷ் பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் குடுக்கும் கைஸ். நீங்க வந்து ஒரு நல்ல பாடி எடுத்துட்டு வரணும்னு இல்ல. நீங்க வந்து ஒரு 2% ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சதுன்னு வைங்க, உங்க பாடில, உங்க பாடி வெயிட்ல, உங்களோட ஒரு ஷேப்ல வந்து ஒரு 2% இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சிருக்கு. இல்ல நீங்க போடுற வெயிட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நீங்க பண்ற வொர்க் அவுட் அதிகமாயிருக்கு. உங்களோட ஸ்டாமினா இன்கிரீஸ் ஆயிருக்குங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டாலே, உங்களுக்கு வந்து பயங்கரமான கான்ஃபிடன்ட் பூஸ்டிங் கிடைக்கும். அது வந்து உங்களோட மத்த லைஃப்லயும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் பாசிட்டிவா. ஸோ இந்த ஃபிட்னஸ்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து மத்த அரேனால கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த எஃபெக்ட் தான். அந்த ஃபிட்னஸ்ல இருக்க அந்த மென்டல் பவர். ஸோ நீங்க அந்த புஷ் பண்ணுங்கிற மென்டாலிட்டி வந்து அது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்க புஷ் பண்ணும்போது, ஓகே நான் இதிலேயே நான் நல்லா பண்ணிட்டேன்னா, ஸோ நான் வந்து மத்த வொர்க் அவுட்லாம் பண்ணுவேன். இப்போ பெஞ்ச் பிரஸ்ல என்ன இன்னும் இன்னும் புஷ் பண்ண முடியும். ஸ்குவாட்லயும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, சில மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா வொர்க் அவுட்லயும் நெறைய புஷ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்கும். உங்களோட எல்லா குரோத் இன்கிரீஸ் ஆயிருக்கும் ஜிம்ல. அது வந்து உங்கள மத்த லைஃப்ல இருக்கும். ஸோ நான் இவ்ளோ பண்ணிட்டேன். என்னால ஏன் இது மெயின்டெயின் பண்ண முடியாது? இந்த வொர்க்ல இவ்ளோ டைட் ஷெட்யூல்னாலும் என்னால இந்த வொர்க்க இன்னும் புஷ் பண்ண முடியும்னு வொர்க்ல ட்ரை பண்ணுவேன். வொர்க் முடிச்சோனே உங்க பெர்சனல் லைஃப்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இல்ல எதுனாலும் இருக்கட்டும். அங்க இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது, என்னால ஏன் முடியாது? நான் இவ்ளோ இதுலலாம் பண்ணும்போது என்னால இதுலயும் முடியுங்கிற அந்த ஒரு ஒரு டோமினோஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து பாசிட்டிவ் டோமினோஸ் எஃபெக்ட். அதாவது ஒரு விஷயத்துல இருக்க நல்ல விஷயம் வந்து உங்களோட மத்த ஸ்கில்ஸ்லயும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் குடுக்கும். அது வந்து ஃபிட்னஸ்ல தான் நல்லாவே தெரியும். இது ஒண்ணு. அடுத்ததா வந்து ஒரு மெடிடேஷன், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நீங்க நிச்சயமா உங்களோட ரெஜியூம்ல கொண்டு வரணும். எல்லா இடத்துலயும் வந்து இது ஈஸியா சொல்லிர்றாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாரி மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வாங்க. இந்த மாரி ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாரி பண்ணுங்கன்னு ஈஸியா சொல்லிர்றாங்க. பட் எப்படி பண்ணணுங்கிறத வந்து சொல்ல மாட்டிக்காங்க. மெடிடேஷன்ங்கிற வார்த்தைய வேணா எடுத்துருங்க. ஒரு இடத்துல வந்து அதாவது நீங்க வந்து அஃபர்மேஷனோ இல்லன்னா வந்து ஜர்னலிங் வந்து அது தனி விஷயம். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு என்ன எதுக்கு எந்திரிச்சேன்? என்னென்ன பண்ணணும்? என்ன எஃபிஷியன்ட்டா இருக்கு? எது எஃபிஷியன்ட் இல்ல? எது ப்ரொடக்டிவா இருக்கு? எங்க ப்ரொடக்டிவிட்டி இல்லங்கிறத பண்றது வந்து அத ஒரு ஜர்னலிசிங் இல்லன்னா ஒரு அனலைசிங்ன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றது வந்து ஒரு மெடிடேஷன். அதாவது உங்களோட ஃபோக்கஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும் அது. அதுக்கான எக்சர்சைஸ் தான் இந்த மாரி பிரெத்த வந்து கவனிக்கிறது. இல்லன்னா ஏதாவது ஒரு மந்த்ராவ கவனிக்கிறது. இல்லன்னா வந்து எதுனாலும் ஓகே. நெறைய டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. டைனமிக் மெடிடேஷன், டான்சிங் இந்த மாரி இருக்கு. அப்பதான் வந்து இந்த இந்த மாரி மெடிடேஷன் தான் வந்து உங்களோட பிரெயின வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸ கொஞ்சம் குறைக்கும். அந்த தாட் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த தாட், அந்த ரெஸ்ட்லெஸ் தாட்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன் வருதுன்னு தெரியாது. பட் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து குறையும்போது உங்களுக்கு வந்து ஒரு 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 உங்களோட ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிடைச்ச மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்களே வந்து எக்ஸ்பேண்ட் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு நான் சொல்றது வந்து ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ். வெரி, வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 0.1% டிஃபரண்ட் குடுக்குதுன்னா, அது வந்து உங்க லைஃப்ப வந்து பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணும். ஸோ, இது உங்களோட அந்த மென்டல் பவர், அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு, கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிடேஷன், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நிச்சயமா ஒர்க் ஆகும். இதையும் நீங்க வந்து ஒரு எக்ஸர்சைஸா தான் ஆரம்ப கட்டத்தில எக்ஸர்சைஸா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட இதே மெடிடேஷன கூட நீங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் பயன்படுத்தலாம். ஜஸ்ட் இப்ப நீங்க வந்து ஒரு பிரெத்த கவனிக்கணுங்கிறது ஒரு மெடிடேஷன் வச்சுக்கோங்க. இன்ஹேல் ஆவுறது, எக்ஸ்ஹேல் ஆவுறது. இன்ஹேல் ஆவுறது, அதுக்கப்புறம் ஸ்லைட்டா அந்த ஹோல்டிங் பார்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்றது. இது எல்லாத்தையும் வந்து நீங்க எதோட வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, அந்த வொர்க்ல எப்படி ஃபோகஸ்டா அந்த வொர்க் மட்டும் பண்றது. அதுல அத சப்ஸ்டிட்யூட் பண்றது. அதே மாரி ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணும்போது எத்தன கவுண்ட் பண்றது, எவ்வளோ நான் இந்த மசில வந்து எவ்வளோ டென்ஷனுக்கு கொண்டு வரேன். எத்தன கவுண்ட் போறேன், எத்தன செட் அந்த மாரி ஃபுல்லா அந்த இடத்துல இருந்து நம்ம அவேர்னஸ் பண்றது தான் வந்து உண்மையான வந்து ஒரு பிரசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறத கொண்டு வரும். பிரசன்ட்ல இருக்கும்போது தான் உங்களோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். நான் இப்போ கடந்த ஒரு 5 டூ 6 பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் சொல்லியிருப்பேன். இந்த பிரசன்ட் மொமெண்ட்ங்கிறது.
ஸோ, அதுக்கு இந்த மெடிடேஷன்ங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, இன் அதே இந்த மெடிடேஷன வந்து ஒரு எக்ஸர்சைஸா பார்க்குறது. நான் சொன்னது. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியா இருக்கும். அத நீங்க வந்து ஒரு 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 ரொட்டீனா மாறிடும் ஒரு கட்டத்தில. அது வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு, அது இருக்குன்னு நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணாம, ஜஸ்ட் தினமும் ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் இந்த டயத்துல நான் இதான் பண்ணுவேங்கிற மாரி அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, அத நீங்க வந்து டே பை டே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில வந்து நெறைய பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் குடுக்கும். ஸோ, நம்ம இப்போ வந்து பாடி பில்டிங்க்குள்ள போலாம் கைஸ். இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் தான் இந்த பாடி பில்டிங். பட் இத நீங்க நெனைக்கிற மாரி அது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கேல்ல இருக்கும். அ அதுல பார்த்தீங்கன்னா வந்து, சிம்பிளா சொல்லணும்னா, அதுல வந்து என்னன்னா, மசில் கொண்டு வரணும். மசிலோட டெஃபினிஷன் காட்டணும். அதுதான் வந்து பாடி பில்டிங்கோட ஒரு மெயின் அந்த ஸ்போர்ட்ஸோட அந்த ஈவென்ட்டோட ஒரு காஸ். இது வந்து 19த் செஞ்சுரிலருந்தே இருக்கு. யூகோன் சாண்டோங்கிறவர் தான் வந்து அது ஒரு ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங்ன்னு சொல்லுவாங்க. பயனியர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாப்புலாரிட்டி அடையுது. இது எப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா, 1970ஸ்ல எப்போ இந்த ஆஸ்ட்ரியன் ஓக் வராரோ, அதாவது அர்னால்ட் ஷ்வார்ஸ்னிகர் அந்த நபர் வந்தக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. முக்கியமா அவர் வந்தக்கப்புறம் இல்ல. அவர் கன்செகட்டிவா வந்து ஒலிம்பியா அடிக்கிறாரு. அவரு எப்போ ஹாலிவுட் வராரோ, அப்பதான் அவரு ஒரு பெரிய பாடி பில்டராவே ஃபேமஸ் ஆனாரு. ஓ! ஓகே 7 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா அந்த மாரி ஒரு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் பாடி பில்டிங் ஒரு ரீச் வருது. அர்னால்டோட ஒரு ஃபேம் வந்து அ பயங்கரமா பரவுது. ஸோ இந்த மாரி பெரிய பெரிய ஹைகான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. அந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. அதுக்கேத்த மாரி ஒரு ஒரு டெக்கேட்ல கூட அது வித்தியாசமா ஆயிட்டே வரும். முந்திலாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்தெடிக் வந்து மெயின் கோலா இருந்தது. அர்னால்ட் டயத்துல. அடுத்தது வந்து லீ ஹெனின்னு ஒருத்தர் வந்தாரு. அவரும் அதே மாரி தான் 8 டைம்ஸ் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா அடிச்சாரு. அர்னால்ட 2 மடங்கு 2 அதிகம். ஐ திங்க் அர்னால்ட் 7 ஆர் 6ன்னு நெனைக்கிறேன். லீ ஹேனி அடிச்சக்கப்புறம் அது வந்து ரொம்ப இன்னும் ஒரு பெரிய லெவல்ல வருது. ஆனா, அடுத்ததா வந்தது தான் அந்த டெக்ஸ்டர். அ அடுத்தது வந்து டொரியன் யாச்சுன்னு ஒருத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா அந்த மாஸா அதுக்கு முன்னாடியே வந்து மாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஏஸ்தெடிக் கொறஞ்சு கொறஞ்சு ஏஸ்தெடிக்னா வந்து ப்ரொபோர்ஷன் வந்து அது அழகா இருக்கும். அதாவது ஒரு செஸ்ட்டு, நல்ல ஒரு ப்ராட் ஷோல்டர், நல்ல ஒரு செஸ்ட்டு, லீன் ஆப்ஸு, அதே மாரி அந்த டேப்பர் பாடி, கீழ அதுக்கு ஈக்குவலான ஒரு மசில் மாஸ் இருக்க தைஸ், அப்புறம் வந்து காஃப்ஸ். எனக்கு பாடி பில்டிங் பத்தி அவ்வளோ தெரியாது. பட் நான் தெரிஞ்ச அளவுக்கு ஏஸ்தெடிக்னா என்னங்கிறத சொல்றேன். அது ரொம்ப லீனா இருப்பாங்க. ரொம்ப மஸ்குலரா தெரிய மாட்டாங்க. மஸ்குலரா இருப்பாங்க. பட் அந்த ஒரு ஒரு கிரீக் காட் பிசிக்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கும். இந்த மாரி இருக்கிற காலகட்டங்கள்ல ஃபேட் அவுட் ஆயி 1990ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் எரான்னு வருது. அப்புறம் இந்த நாசர்ன்னு ஒரு நபரு, ஐ திங்க் அவரு ஈரான் சேர்ந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் டோரியன் யாச், அப்புறம் வந்து கெவின் லெவ்ரோனி, அப்புறம் ரோனி கோல்மேன் இந்த மாரி பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ்லாம் வந்தோனே, அது வந்து அப்படியே மாஸ் எராவா மாறுது. 1990ஸ் எண்ட்ல 2000லலாம் பார்த்தீங்கன்னா, பாடி பில்டர் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே போறாங்க. அதுக்கு மிக ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா ரோனி கோல்மன் சொல்லுவோம். இவரு வந்து 8 டைம் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா நடிச்சிருக்காரு. இவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சைஸ். அந்த மசில் மாஸ் வந்து யாராலயும் போட முடியாது. ஸோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ எடுத்துட்டு போறதுக்கான காரணம் அதுக்குள்ள அந்த அந்த ஒரு பேஷன் தான். இந்த பாடி பில்டிங்ல வந்து எந்த அளவுக்கு வந்து வொர்க் அவுட், ஜிம்மிங் ரொம்ப முக்கியமோ, அதுக்கு ஈக்குவலன் ஆர் மோர் தென் ஈக்குவலன் வந்து டயட் வந்து ரொம்ப முக்கியம். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏன்னா மசிலுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு நியூட்ரிஷன்ல தான் வளரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் தான். அவங்கலாம் வந்து 200 கிராம், 300 கிராம் மேலலாம் புரோட்டீன் சாப்பிடுவாங்க. 300, 400 வரைக்கும் அதுக்கும் மேல போகும். அது பாடி பில்டர்ஸ பொறுத்து, வெயிட் கிளாஸ பொறுத்து, அவங்களோட வெயிட்ஸ பொறுத்து. இந்த மாரி அவ்ளோ எனார்மஸான புரோட்டீன்லாம் சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவா எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். இப்ப ஆவரேஜா ஒரு பெரிய மிஸ்டர் ஒலிம்பியன் பாடி பில்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு வந்து லட்சங்களா தான் செலவு பண்ணுவாங்க. 5 டூ 6 லேக் இல்ல அதுக்கும் மேல போகும். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. சப்ளிமெண்ட்ஸே வந்து ஆல்மோஸ்ட் 50 டூ 80,000 இல்ல அதுக்கும் மேல வரும். ஸோ அந்த அப்புறம் அந்த டயட்ஸ் ஒரு காலகட்டத்தில வந்து ஜே கட்லன்னு ஒரு ஒரு பாடி பில்டர் இருந்தாரு. அவர் ஃபேமஸான பாடி பில்டர். அவர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடே வாங்கி வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து அவரோட பால் தேவை இருந்தது. அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு வந்து 120 எக்ஸ் கிட்ட சாப்பிட்டுருந்தாரு. இதெல்லாம் வந்து ஆன் சீசன்ல சொல்றேன். அதாவது காம்படிஷன் போற ஒரு 6 வீக்ஸ் முன்னாடி. அந்த ஆன் சீசன்ல வந்து இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் புரோட்டீன் டயட் இருப்பாங்க. ரொம்ப ஃபேட்லாம் வந்து ரொம்ப
கம்மியா வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அதிக அளவுல புரோட்டீன்லாம் சாப்பிட்டாரு ஜே கட்லர். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $10,000 செலவு பண்ணதா சொன்னாரு. விச் இஸ் 2004, 3 அந்த காலகட்டத்தில $10,000னா இப்போ அதே மாரி ஒரு 10,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட் இது. இந்த ஸ்போர்ட்ல வந்து ரொம்ப, ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமான முக்கியமா அந்த காம்படிஷன் டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் இல்ல அந்த அந்த ஒரு 48 ஹவர்ஸ் அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீக்ல சுகர் ரொம்ப கம்மியா எடுப்பாங்க. சால்ட் அதே மாரி வாட்டர் இன்டேக்லாம் கம்மியா இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு மசில் தெரியணும்னா, உடம்புல வந்து ஃபேட் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதே மாரி வாட்டர் இன்டேக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். நீங்க ஒரு 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 சின்ன ஒரு ஜாகிங் வேணா போயிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து நெறைய பயங்கரமா வேர்க்கும். உங்களுக்கு வந்து சில மசில்லாம் வந்து டைட் ஆன மாரி இருக்கும். கால் கிட்ட, அந்த மாரி தொட கிட்டலாம். அதுக்கு காரணம் வந்து அந்த மசிலோட ஸ்ட்ரெயின் ஒண்ணு. அதே மாரி உங்களோட வாட்டர் கன்டென்ட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு பம்ப் எல்லா பாடி பில்டர்ஸும் ஒரு பம்ப் மாரி பண்ணுவாங்க. உங்க மசில் வந்து நல்லா தெரியறதுக்கு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காம்படிஷனுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஜிம் வச்சிருப்பாங்க சின்னதா. எல்லாம் வந்து வார்ம் அப் பண்ற மாரி. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மசில் நல்லா தெரியறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போவாங்க. அது எந்த அளவுக்குன்னா, உடம்புல ஃபேட் குறைய உங்களுக்கு ஆக்சுவலி உடம்புல வந்து ஒரு மினிமல் லெவல் ஃபேட் கண்டிப்பா இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டக்ல வந்து, அப்புறம் லோவர் ஃபீட்ல அங்கலாம் வந்து ஃபேட் இருக்கு. ஆனா, இவங்க இருக்கிற டயட்னால வந்து அங்கேயும் ஃபேட்லாம் குறையும்போது வலிக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது வலிக்கும், உட்காரும்போது வலிக்கும். நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க பாடி பில்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கான பெர்சன்னா, அவங்க ஸ்ட்ராங்கான பெர்சன் தான். பட் காம்படிஷன் டயத்துல வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து லோவரா வாட்டர் எடுக்கிறது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா இந்த மாரி இந்த டயட் அந்த எக்ஸ்ட்ரீம் கட்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போதெல்லாம் வந்து அவங்க எல்லா ஃபேஸ்லயும் அவங்க வந்து பாடிய வந்து புஷிங் லிமிட்ட தாண்டி புஷ் பண்ணுவாங்க. ஜிம்ல ஆகட்டும், ஒர்க் அவுட் செஷன், ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்ல ஒர்க் அவுட் பண்றதாகட்டும், அடுத்ததா வந்து டயட்ல ஆகட்டும், சாப்பிடுறதுல, அப்புறம் இந்த மாரி சப்ளிமெண்ட்ஸ், அப்புறம் இல்லன்னா ஒரு கட்டத்தில இந்த ஸ்டெராய்ட்ஸ் அதுலயும் புஷ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காம்படிஷன்ல வாட்டர் கட் ஆகட்டும், வெயிட் கட்டு இந்த மாரி அங்கேயும் வந்து அவங்க எல்லா இடத்துலயும் வந்து பயங்கரமா புஷ் பண்ணுவாங்க. சில பேர் டேப்லெட்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த மாரி வாட்டர் கன்டென்ட்ட வெளில தள்றதுக்காகவே சில டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து பாடியில பயங்கரமான எஃபெக்ட்லாம் கொண்டு வரும். முக்கியமா கிட்னில தான் வந்து எனார்மஸ் லோடு விழும். அதனால தான் நெறைய பாடி பில்டர்ஸ்க்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் மேபி நெறைய காரணங்கள் இருக்கும். அதுவும் ஒரு காரணம். இந்த மாரி எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்றது. ஏன்னா, ஓவர் ஒர்க் அவுட், ஓவர் ட்ரெய்னிங் கூட டேஞ்சர் தான் பாடிஸ்க்கு. ஸோ, இந்த மாரி பண்ற ஒரு ஸ்போர்ட்ல வந்து ஷைன் ஆறது ரொம்ப கஷ்டம். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்தியாலலாம் இப்ப தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க. ரொம்ப ரீச் பயங்கரமா இருக்கு. பட் அந்த அந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்தியாலருந்து சிறந்த அத்லீட்ஸ்லாம் கண்டிப்பா வருவாங்க மிஸ்டர் ஒலிம்பியாக்குலாம். இவ்ளோ கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்ட வந்து உண்மையிலேயே வந்து எடுத்துட்டு போறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீட் மீல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு டயட்டுங்கிறது இட்ஸ் டயட் அதுதான் லைஃப் ஸ்டைல். அது டயட்டிங் அப்படி நெனச்சா அது வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் ஒரு வொர்க் அவுட் ஆயிரும். அது ஒரு ரொட்டீன் அது ஒரு செக் லிஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நீங்க எப்படி குளிக்கிறீங்களோ, எப்படி சாப்பிடுறீங்களோ, எப்படி வந்து ஒரு பல் விளக்குறீங்க, எப்படி வந்து ஒரு மாரி ஒரு ஒரு ரொட்டீன் லைஃப் வச்சிருப்பீங்க பார்ட்டா. அந்த மாரி வச்சா தான் உங்களால இதுல வந்து சக்சஸ் ஆக முடியும். சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படிதான் இருந்தவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில நான் பாடி பில்டிங் பத்தி எனக்கு எல்லாம் சொல்லிட்டேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.